சோதரம் நாம் செபிக்கலாம். இந்த ஆராதனை துவக்கமாக கர்த்தர் இந்த ஆராதனை நடத்தி தரும்படியாக கர்த்தர் நம்மளை கடந்த 4 மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிருபை எண்ணி நாம் தேவன் நோக்கி நம்ம பார்ப்போம். நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய தலைகளை வணங்கி சோதரம் தேவ சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்துவோம். அவர் நல்லவர். இந்த ஆராதனையை கர்த்தர் முழுமைப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய மகிமையினால அவர் நிரப்பும்படியாக அவரே மகிமைப்படும்படியாக நாம் செபிக்கலாம். உங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, வானத்திற்கும் பூமியிற்கும் சகல அதிகாரம் படைத்த தேவனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று நீங்க சொன்னீங்களே ஐயா. உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா, எங்களுடைய தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய சபைகளையும் குடும்பங்களையும் கடந்த 4 மாதம் முழுவதுமாக கண்மணி போல பாதுகாத்தீர். எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா, எத்தனை விதமான சோதரம் சோர்வுகள் வந்த போதிலும் கூட திகையாதே கலங்காதே, நானும் தேவன் என்று சொன்னது போல நீரே தேவனாக இருந்து ஆண்டவரே கலங்குற நேரத்துல தூக்கி நிறுத்தி இந்த 5ஆவது மாசம் மே மாசம் முதல் ஆண்டவர் ஓய்வு நாள்ல எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக இயேசுவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகள் ஆண்டவரே. இந்த அருமையான முதல் ஓய்வு நாளில் இந்த புதிய கிருபையினால ஆண்டவர் வல்லமையினால எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சோதரம் இந்த ஆராதனை முழுப்பெருப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாடல் பகுதி ஆசீர்வதித்தாங்க, வேத பகுதியை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தால் எங்களை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். சோதரம் இதுல பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. தேவ நாமம் தொடர்ந்து ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை முழுப்பெருப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளையே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு உமக்கு சோதரம். ஆண்டவரே ஜெபத்தை பதில் தந்து விட்டு உமக்கு சோதரம். ஆண்டவரே நீங்க பிறகு நாங்கள் சிறுகணும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தமிழ் பாடல் படிப்போம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் என்றும் இனிமேலும் காத்திடுவார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். காப்பார்
हमें हिंदी गीत गाएंगे, आवाज उठाएंगे, हम साज बजाएंगे, हे यीशु महान अपना एक गीत सुनाएंगे। हम सब ताली बजाकर उत्साह के साथ एक गीत को हम गाएंगे। आवाज उठाएंगे, हम साज
अपना यह गीत सुनाएंगे, आवाज उठाएंगे, हम साज बजाएंगे, यीशु महान अपना यह गीत सुनाएंगे, आवाज उठाएंगे। இயேசு கிறிஸ்து எங்களேற பெற நாமத்தினாலே உங்க எல்லாரும் அன்பின் நல்ல வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். यीशु मसीह के बहुमूल्य नाम से हम सब आप सबको अभिवादन करते हैं। கர்த்தர் 4 மாதங்களை நமக்கு கடந்த கிருபையை கொடுத்தார். परमेश्वर ने हमें 4 महीना पूरा हमें संभाला। இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்நாள் நம்ம வந்திருக்கிறோம். इस 5वां महीने के पहला संडे हम आए हैं। கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर हमारे संग रहकर हमें रक्षा करके आए। அவர் நல்லவராக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறார். वो हमारे लिए भला बनकर रहा। கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर ने अभी तक हमको இந்த संभाला है। புதிய மாசத்தில் உங்களை நடத்துவார். ये नए महीने में भी आपको परमेश्वर संभालेगा। நாம் பாடலில் படித்தது போல जिस तरह हमने गीत गाए, நம்மளை அவர் காக்கிறவர். वो हमें बचाता है। இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். एक इज़राइल के रक्षक உறங்குவதும் இல்லை, न ऊँघेगा, தூங்குவதும் வசனத்தின்படியாக न सोएगा करके हम वचन में கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு परमेश्वर आपको कभी आपके हाथ न உங்களை छोड़ेगा। காத்தவர் வழி वो நடத்துவார். आपको संभाल कर चलाएगा। அவருடைய கிருபை மேலானது. उसका अनुग्रह महान இந்த है। காலை வேளையில நம்ம கொஞ்ச நேரமாக கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுகிறோம். इस सुबह के समय हम थोड़ी देर प्रभु के वचन की तरफ हम கர்த்தர் जाएंगे। நம்மோடு பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करे। பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு பிற்படுத்திக் கொள்ளும்படியாக தேவ சமூகம் இருக்க வேண்டும். पवित्र आत्मा हमें राज्य करने के लिए हम तैयार அவருடைய रहना है। ஆளுகை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். उसकी राज्य हमारे अंदर आना है। நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. प्रभु हमसे बात करें। ஒரு வசனம் வாசிப்போம். वचन पढ़ेंगे। ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் यशायाह भविष्यवक्ता அதனுடைய 60ஆம் அதிகாரம் उसका अध्याय 60 அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். उसका दूसरा वचन हम पढ़ते हैं। இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். यशायाह अध्याय 60 उसका दूसरा वचन। देख, पृथ्वी पर तो अंधियारा और राज्य राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। இந்த புதிய மாசத்துல கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். इस नए महीने में परमेश्वर ने अच्छा प्रतिज्ञा वचन दिया है। இந்த வேதத்துல எத்தனை வாக்குறுதி எழுதப்பட்டு இருக்கிறதோ जिस वचन में जितना प्रतिज्ञा वचन हमें प्रभु ने दिया எல்லாம் है, மேன்மையானவைகள், सब कुछ महान है, எல்லாம் விலையேற सब பெற்றவைகள். कुछ बहुमूल्य है। அப்ப இந்த மே மாசத்துல तो इस मई महीने में கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொன்னால், परमेश्वर हमसे क्या बात करना அந்த चाहता है, வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கும் என்று சொன்னால், उसकी प्रतिज्ञा वचन क्या है। இதோ இருள் பூமியையும் देखो, अंधियारा राज्य राज्य पर காரிருள் ஜனங்களை மூடும், और घोर अंधकार लोगों पर छाया ஆனாலும் रहेगा, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், परंतु यहोवा तुझ पर उदय होगा அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். और उसका तेज तुझ पर प्रकट இங்க होगा। ரெண்டு விதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे 2 प्रकार के कार्य बताया है। அதாவது ஒன்று இருள், एक अंधियारा இன்னொன்று காரிருள். और दूसरा घोर अंधकार। இருள் இருட்டாக இருக்கிறது. अंधकार यानी पूरा अंधकार। காரிருள் சொன்னா அதோட ரொம்ப இருட்டா இருக்கும். घोर अंधकार बोलते तो भयंकर अंधकार இது रहता है। ரெண்டும் ஜனங்களையும் ये दोनों लोगों को ஜனங்களையும் பூமியும் மூடும். और ये पृथ्वी को भी और छाया करेगी, ஆனாலும் परंतु கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லி यहोवा तुम पर उदय होगा அவருடைய करके மகிமை உன்மேல் காணப்படும் என்று और उसका तेज तुम पर प्रकट होगा करके ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். यशायाह भविष्यवक्ता के द्वारा प्रभु ने हमें प्रतिज्ञा दिया है। இருள் என்று சொன்னால் பல காரியங்களை நம்ம சொல்லலாம். अंधकार कहेंगे तो हम कई प्रकार कह सकते பாவத்தை हैं, சொல்லலாம், पाप को कह सकते हैं, சாபம் என்கிற இருள் என்று சொல்லலாம், श्राप नाम का अंधकार कह सकते வியாதி हैं, என்கிற இருள் என்று சொல்லலாம், बीमारी नाम का अंधकार कह பயம் सकते हैं, என்கிற இருள் என்று சொல்லலாம், डर नाम की अंधकार कह सकते நோய் हैं, என்கிற இருள் என்று சொல்லலாம். और जो बीमारी नाम का இப்படி कह பல सकते பல हैं। விதமான இருளை பற்றி நாம் பார்க்க முடியும். ऐसे कई प्रकार के अंधकार को हम कह सकते हैं। இன்னைக்கு பாருங்க, लेकिन आज की இந்த जमाने में பூமியை, इस पृथ्वी को, இந்த உலகத்தை इस दुनिया को கொரோனா வைரஸ் என்கிறதான ஒரு இருள் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. कोरोना वायरस
शैतान की एक अंधियारा दुनिया को नचा रही ஒரு है। நோய் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. ये बीमारी अपने दुनिया को हिला रही है அதாவது உலகத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. और ये पूरे दुनिया को पर छाया हुआ சோதரம் है। கொஞ்ச காலம்தான் இன்னும் சோதரம் இந்த உலகம் இருக்கும் என்று சொல்லி कुछ ही दिन ये दुनिया है करके लोग அந்த समझते हैं। பிசாசானவன் தன்னுடைய வேலைகளை அவருடைய கிரியைகளை இந்த கடைசி நாட்களில் வேகமாக செய்து கொண்டு வருகிறான். ये शैतान अब ये सब समझकर वो बहुत तेजी से काम करते आ रहा है। எப்படிப்பட்டமான சூழ்நிலைகளிலும் कोई भी परिस्थितियों में இருளான சூழ்நிலைகளிலும் चाहे वो अंधकार क्यों ना हो, காரிருள் போன்ற சூழ்நிலைகளிலும் क्या घोर अंधकार क्यों ना हो, சத்துரு எப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வந்தாலும் शत्रु कोई भी प्रकार के कार्य ஆனா लाए, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். प्रभु ने हमें प्रतिज्ञा दिया है உன்மேல் கர்த்தர் உதிப்பார். तुझ पर परमेश्वर उदय அவருடைய होगा மகிமை உன்மேல் காணப்படும். और उसका तेज तुम पर प्रकट பட் होगा। ஆண்டவராகிய கர்த்தருடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. हमारे परमेश्वर का एक और नाम है, அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. धर्म का सूर्य है, அவர் உங்கள் மேல் உதிப்பார். वो आप पर उदय होगा। இந்த உலகம் காரிருள் நோக்கி கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ये दुनिया घोर अंधकार की ओर जा रहा है। अंधकारத்தை இந்த பூமியில சூழ்ந்து இருக்கிறது. अंधकार पूरे दुनिया में छाई हुई है। சூத்திரம் கொள்ளை நோய்கள் தேசத்துல உலகத்துல பெருகி கொண்டு இருக்கிறது. हमारे देश में बढ़ते जा रही है, ஆனா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन हमें डरना अवश्य नहीं நீங்க है। பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, क्या आप डरते हो? என்ன நடக்கும் என்று சொல்லி சூத்திரம் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, क्या होने वाला है करके आप सोचते हुए கர்த்தர் हो? உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். परमेश्वर कभी आपका हाथ नहीं छोड़ेगा, சூத்திரம் உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவர் वो आपको रक्षक करेगा। எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் कोई भी प्रकार की स्थिति में கர்த்தர் உங்கள் மேல் அவர் உதிப்பார். परमेश्वर आप पर उदय होगा, அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். उसका तेज आपका प्रकट होगा। சூத்திரம் இருள் சூழும் பொழுது, अगर अंधकार जब भी छाया जाता है, காரிருள் சூழும் பொழுது घोर अंधकार छाया जाता மனுஷனுடைய வாழ்க்கையில பயங்கள் கடந்து है, வருகிறது. मनुष्य का जीवन में डर आ जाता है, சூத்திரம் கலக்கங்கள் கடந்து வருகிறது. उनके अंदर व्याकुल आती है। ஆண்டவரே கர்த்தனோட வலதுகரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார், प्रभु हमारा दाहिनी हाथ पकड़ कर कहता है, பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं तेरी सहायता எப்படிப்பட்ட करूंगा। சூழ்நிலைகளிலும் चाहे कोई भी स्थिति அவன் हो, நம்மோடு இருந்து वो हमारे साथ அந்த रहेगा। நீதியின் சூரியனாக கர்த்தர் நம்மோடு இருந்து वो धर्मी सूर्य हमारे साथ அவன் நமக்கு रहेगा, வெளிச்சமாக அவர் காணப்படுகிறார். वो हमारे लिए उजाला बनेगा। ஹalleluya. हालेलुया। அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். कोई हमारे अनंत काल का இந்த उजाला மே है। மாசம் எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ये मई महीना कैसा होगा करके आप सोचते சோத்திரம், हो? எந்த வருமானம் எனக்கு இல்லையே, कोई भी आमदनी मेरे पास नहीं है, எந்த விதமான நன்மையான காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, कोई भी अच्छा कार्य में नहीं पा रहा எப்படி हूं। இருக்கும் என்று நீ கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? ये महीना कैसा होगा करके आप चिंतित में இந்த हो। மாசத்துல यही महीने நீதியின் சூரியனாக கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். धर्मी का सूर्य आप पर उदय होगा, அவர் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். उसका तेज आप पर प्रकट அவரை होगा, ஒருபோதும் கைவிட மாட்டார். कभी आपका हाथ नहीं ஆமென். छोड़ेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर அப்ப अच्छा है। நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन அந்த में நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்கும் பொழுது धर्मी सूर्य हमारे अंदर उदय हुआ, என்ன காரியங்கள் நடக்கும் क्या क्या होने वाला என்று है? சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்து ஜெபத்துல கடந்து செல்லுவோம். ऐसे कुछ कार्य देख के हम प्रार्थना की ओर இன்னைக்கு जाएंगे। ஜெபங்களை காண்பன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். आप सब प्रार्थना की स्थिति में रहिए। பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बातें कर रहा है। ஏசாயா 60:20 சொல்லப்பட்டு இருக்கிறது, यशायाह 60 अध्याय उसके 20 वचन உன் में कहा சூரியன் है, இனி அஸ்திமப்பதும் இல்லை, तेरा सूर्य फिर कभी अस्त नहीं உன் होगा சந்திரன் மறைவதும் இல்லை, और न तेरा चंद्रमा की ज्योति मलिन होगी। கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். यहोवा तेरी सदैव की ज्योति होगा, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். तेरा विलाप का दिन समाप्त ஆமென். होगा। ஹalleluya. हालेलुया। அருமையான வசனம். बहुत अच्छा वचन है। என்னங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? यहाँ पे क्या कहा है? சோதரம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். परमेश्वरी आपका अनंत काल का जो ज्योति होगा, உன் துக்க நாட்கள் முடிந்து आपका போகும். दुख का दिन खत्म அப்ப होगा। முதலாவதாக तो पहला நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில உதிக்கும் பொழுது धर्मी सूर्य हमारे अंदर उदय होते சோதரம், समय நம்முடைய எல்லா துக்கங்களும் மாறும். हमारा सारा दुख मिट जाएगा। Praise the Lord. हालेलुया। Hallelujah. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உதிக்கும் பொழுது जब परमेश्वर हमारे अंदर उदय होता है, துக்கங்கள் எல்லாம் மாறும் அது. हमारा विलाप सब समाप्त होते அவரே हैं। நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். वही हमारा अनंत काल का ज्योति இன்னைக்கு बनेगा। பிசாசு நினைத்துக் கொண்டிருக்கிறான், आज शैतान सोच रहा है ஜனங்களை நித்திய நரகத்துக்குள்ளாக தள்ள வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். लोगों को अनंत काल का नरक में लेकर
लेकर जाने के लिए நித்திய இருட்டுக்குள்ளா கொண்டு போக வேண்டும் அவருடைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். अनंत काल का अंधकार में ले जाने की तैयारी में ஆனா है, கர்த்தரோ लेकिन परमेश्वर நமக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். हमारे लिए अनंत काल का உங்க वो துக்க ज्योति நாட்கள் होगा। முடிந்து போகும். आपका विलाप का दिन समाप्त हो நீங்க गया। சந்தோஷமான நாட்களுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க இந்த மாசத்துல. आप इस महीने आनंद का दिन में प्रवेश करने वाले हो। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। நீங்க சந்தோஷமான வாழ்க்கை நீங்க காண போறீங்க. आप बहुत ही खुशी का दिन होने वाला है, ஏன்னு சொன்னா क्योंकि நீதியின் சூரியன் கர்த்தர் உங்கள் மத்தியில் உதித்து இருக்கிறார். वो जो धर्मी का सूर्य आपके अंदर उदय हुआ நீ है। யோபை குறித்து பார்க்கும் பொழுது अय्यूब के बारे में देखेंगे। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார். मेरा दुख जो है वो अनगिनत है, என்னுடைய பாரம் मेरा जो बोझ है சோதர கடற்கரை மணலை பாரிக்கிலும் பெரியதாக இருக்கிறது. समुद्र की रेत से भी ज्यादा जो वेट है। அவன் அப்படி மாத்திரம் சொல்லவில்லை, इतना ही नहीं, அவன் சொல்லுகிறான், वो और कहता நான் है, பேசினால் எனக்கு துக்கம் ஆற மாட்டேங்குது. मैं जितना भी बोलता हूँ तो भी मेरा दुख कम नहीं होता। சில பேசாமல் இருந்தாலும் எனக்கு துக்கம், எனக்கு ஆறுதல் இல்லை. अगर मैं चुप रहता हूँ तो भी मेरा दुख नहीं அவன் जाता। துக்கத்தால நிறைந்தவனா காணப்பட்டான். दुखी से भरा हुआ அவன் था। பேசினாலும் அவனுக்கு துக்கம் இருக்குது, बोलेगा तो भी दुखी होता அவன் है, பேசாட்டாலும் துக்கத்தோட और காணப்பட்டான். नहीं बोलेगा तो भी दुखी இந்த होता யோபை है। குறித்து நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து இருக்கலாம். अय्यूब के बारे में आपने बाइबल में पढ़े होंगे, அவனை குறித்து நல்லா நமக்கு தெரியும். उसके बारे में आप अच्छी तरह जानते அவனை हो। குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். परमेश्वर ही खुद उसके बारे में गवाही देता என்ன है। சொன்னார் அவர்? क्या कहता है? யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். अय्यूब नाम का एक व्यक्ति था। அவன் அந்த மனுஷன் உத்தமனும் वो व्यक्ति जो धर्मी था, தேவனுக்கு பயந்து परमेश्वर का भय அவன் मानता था பொல்லாப்புக்கு விலகுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. और वो बुराई से दूर रहता था। Praise the Lord. हालेलुया। கர்த்தரே அவனை சாட்சி கொடுத்தார். परमेश्वर ही उसकी गवाही दी। கர்த்தரே அவனை குறித்து பெருமையாக சொன்னார். परमेश्वर उसके बारे में बड़प्पन से कहा, அவன் உத்தமன், वो एक खरा इंसान है, தேவனுக்கு वो பயப்படுகிறவன், परमेश्वर को भय मानता அவன் है பொல்லாப்புக்கு விலகுகிறவன். और बुराई से दूर रहता எனவே है। அவனுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். परमेश्वर ने उसके बारे में गवाही ஆனால் दी। யோபு வாழ்க்கையை பாருங்கள், लेकिन अय्यूब के जीवन में அந்த देखिए, வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்ததாக காணப்பட்டது. उसका जीवन दुखी से भरा हुआ அவன் था வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததாக காணப்பட்டது. और उसका जीवन बहुत दर्द का जीवन அவளுடைய था। அவளுடைய எல்லா பிள்ளைகளை அவன் இறந்தான். वो सारे बच्चे को एक ही दिन में खो அவனுக்குள்ள दिया, சொத்துக்களை அவன் இறந்தான். उसकी धन दौलत उसने खो दिया। அவனை குறித்து வேதம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறது. वचन में उसके बारे में साफ साफ कहती है, யோபுவின் துக்கமானது अय्यूब का दुख जो அது है மகா பெரிய துக்கம் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. भयंकर बड़ा दुख है। நான் நினைக்கிறேன் शायद हम सोचते हैं, யோபுவை போல अय्यूब के समान நமக்கு ஒரு பெரிய துக்கம் வரவில்லை. हमें किसी को वैसा दुख नहीं आया। 24 மணி நேரத்துக்குள்ளாக 24 घंटे के யோபு अंदर எல்லாவற்றையும் இழந்தான். अय्यूब ने सब कुछ खो दिया। Praise the Lord. हालेलुया। யோபு எல்லாவற்றையும் இழந்தான். उसने सब कुछ खो அவருடைய दिया। மனைவி கூட சொல்லுகிறாள், उसकी पत्नी भी कहती அவனை है, பார்த்து சொல்லுகிறாள், उसे देखकर நீ कहता है, உம்முடைய உத்தமத்தில உறுதியாக இருக்கிறீரோ, क्या तू अब भी खराई पर बना है? தேவனை தூஷித்து ஜீவனம் விடும் என்று சொல்லுகிறார். परमेश्वर की निंदा कर और मर जा। அவருடைய சொந்த மனைவி அவரை குறித்து சொல்லுகிறார். और उसकी खुद की पत्नी उसे कहती இதை है, விட வேற என்ன வேதனை இருக்கிறது? इससे ज्यादा दर्द और क्या हो இதை सकता விட है? வேற துக்கம் இருக்கிறது? इससे ज्यादा दर्द क्या है? எல்லாவற்றையும் யோபு இழந்தாலும் सब कुछ उसने खोया तो भी। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, தேவனுடைய நன்மை பெற்ற நான் अगर जो परमेश्वर से हमने भलाई पाए தீமையை பெறக்கூடாதோ? क्या हम दुख नहीं ले? நீ பைத்தியக்காரி கொஞ்சம் பேசுகிறாய். तो एक मूढ़ स्त्री जैसी बात करती நன்மையை है। பெறும்பொழுது அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். अगर हम सुख पाते हैं तो हालेलुया कहते हैं, தீமையை பெறும்பொழுது நாம் முறுமுறுக்கிறோம். और दुख जब भी आता है तो बड़बड़ करते இப்படிதான் हैं। யோபு மனைவி तो காணப்பட்டார். अय्यूब की पत्नी भी वैसी ही ஆனால் थी। யோபு लेकिन அவன் अय्यूब உத்தமத்தில் உறுதியாய் இருந்தார். वो खरा और सीधा था। அருமையான இந்த போராட்டமான காலம் இல்ல, ये बड़े समस्या के समय இந்த में, இக்கட்டான சூழ்நிலைகள் ये இல்ல, तकलीफ के दिनों में உங்க உத்தமத்தில் உறுதியா இருக்க வேண்டும். आप अपने खराई मार्ग में सच्चाई அவன் रहो। அப்படியாக பல போராட்டங்களை கடந்து சென்றான். वो அவன் ऐसे कई मार्गों में गया। அவனுடைய நண்பர்கள் அவனோட பேசவில்லை, उसके दो मित्रों उसके पास बात करने அவனை गए। துக்கப்படுத்தினார்கள். उन्हें चोट पहुंचाने लगे। ஆனால் யோபு ஒன்று அறிந்திருந்தான். अय्यूब एक जानता था। யோபு 42:2 சொல்லப்பட்டு இருக்கிறது, अय्यूब 42 का 2 में कहा है, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், पर मैं जानता हूँ कि तू सब कुछ कर நீ सकता செய்ய है நினைத்து தடைபடாதவன் சொல்லுகிறார். और तेरी युक्ति कोई भी रुक नहीं அவர் सकती। எல்லாவற்றையும் இழந்த நிலைமைகளிலும் तू जो जो उसने खो
खोया था, யோபுக்கு நம்பிக்கை இருந்தது, उसके अंदर एक भरोसा था, யோபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. उसके अंदर एक विश्वास அவர் था। ஆண்டவரை பார்க்கும் பொழுது वो परमेश्वर को देखते समय சாதாரணமான அவரை பார்க்கவில்லை. साधारण नहीं அவன் सोचा, சொல்லுகிறான், कहता நீ है சர்வ வல்லமை உள்ளவர், तू सर्वशक्तिमान நீ है, செய்ய சகலத்தை செய்ய வல்லவர், तू सब कुछ कर सकता நீ है, செய்ய நினைத்து தடைப்படாது और சொல்லுகிறான். तेरी युक्ति कोई रुक नहीं पाएगी। அவ்வளவா யோபு தேவனுடைய காரியங்களில் உத்தமத்தில் அவர் உறுதியாக இருந்தார். अय्यूब उतना सीधा था, ஆனா கர்த்தர் लेकिन परमेश्वर யோபுவின் உத்தமத்தை கனப்படுத்தினார். अय्यूब की खराई और सीधाई को அவருடைய आदर துக்கத்தை किया, அவர் மாற்றினார். उसके दुख को दूर किया। யோபு 42:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. अय्यूब 42 का 10वां वचन कहता யோபு है, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது जब अय्यूब ने अपने मित्रों के लिए प्रार्थना की, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். तब यहोवा ने उसके सारा दुख दूर किया। உங்க சிறையிருப்பு மாறும், आज आपका दुख दूर होएगी, நீங்க கட்டப்பட்ட நிலைமைகள் மாறும். जो आप बंधन में फंसे हो वो जल्दी கர்த்தர் दूर கர்த்தர் होगा। உங்களுக்கு அவர் உதவி செய்வார். प्रभु आपको मदद करेगा। யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் अय्यूब को जितना पास पहले था, கர்த்தர் இரண்ட தனியாக கர்த்தர் திரும்ப கொடுத்தார். परमेश्वर ने उसको 2 गुना वापस दे दिया। Praise the Lord. हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ரெண்டு தனியாக பலம் கடந்து வந்தது. उसको 2 गुना आशीष मिला, அந்த துக்கம் எல்லாம் மாறினது. उसके सारा दुख दूर हुआ। யோபுவை போல உத்தமமான மனிதர்களை பார்க்க முடியாது, अय्यूब के समान खरा व्यक्ति कोई नहीं है, நாம் அதை மறுக்க முடியாது. हम उसे इनकार भी नहीं कर அவ்வளவாக सकते। उतना இக்கட்டான उस சூழ்நிலைகளிலும் तकलीफ के समय में भी, துக்கமான उस சூழ்நிலைகளிலும் दुख के समय में இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. अंधकार उसको छा गई நாலா थी, பக்கம் இருளாக காணப்பட்டது. चारों तरफ उसके अंदर ஐயோ अंधकार எங்கேயாவது था। வெளிச்சம் கிடைக்குமா என்று பார்த்தான். जहाँ जाए हमें प्रकाश मिला எங்க सोचा, வெளிச்சம் கிடைக்கவில்லை. उसे किधर भी उजाला नहीं मिला। ஆனால் लेकिन யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, யோபு 22:28 அவன் சொல்லுகிறார், अय्यूब में 22 और उसका 28 में कहा, உம்முடைய பாதைகளிலே तेरी जो मार्ग है, வெளிச்சம் பிரகாசிக்கும். जो उसमें प्रकाश Praise the रहेगा। Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों, நீங்கள் கடந்து போகிற பாதைகளிலே आप जो मार्गों में जा रहे இந்த हैं, மாசத்துல इस महीना வெளிச்சம் பிரகாசிக்கும். आपके जीवन में प्रकाश रहेगा। Praise the Lord. हालेलुया। அதைத்தான் யோவான் 16:20 சொல்லப்பட்டு இருக்கிறது. इसके लिए यूहन्ना 14 और उसके 20 में कहा है, இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं तुमसे सच सच कहता हूँ, நீங்க அழுது புலம்புவீர்கள், तुम रोएंगे உலகமோ சந்தோஷப்படும், और जो दुनिया आनंदित நீங்கள் रहेगा, துக்கப்படுவீர்கள், तुम दुखित रहोगे, ஆனாலும் लेकिन உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். तुम्हारा जो दुख आनंद में Praise the बदलेगा। Lord. हालेलुया। உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், तुम्हारा दुख आनंद में बदलेगा, உங்கள் வேதனை சந்தோஷமா மாறும். आपका दर्द आनंद में बदलेगा। யோபுவை போல अय्यूब के இந்த समान கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறீர்களா? आप बंधन में फंसे हुए ஐயோ हैं क्या? இழப்பின் நிலைமையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? खोए हुए हो क्या? சோத்திர எல்லாவற்றையும் இழந்து விட்டு என்று காணப்பட்டு இருக்கிறீங்களா? ये सब कुछ मैंने खो दिया करके सोच இந்த रहे हैं क्या? லாக்டவுன் காலங்களில் எல்லாம் வருமானத்தை இழந்து விட்டேனே, इस लॉकडाउन में मेरा सारा आमदनी निकल गया என் करके सोच रहे हैं। தொழில் இழந்து விட்டேனே, मेरे बिजनेस को मैंने खो என் दिया, படிப்பை நான் சரியா படிக்கவில்லை, मैं अपने पढ़ाई को सीधा नहीं कर ஊழியம் पाया, சரியா நடத்த முடியவில்லை मैं सेवकाई ठीक ढंग से नहीं என்று कर पाया, காணப்படுகிறீர்களா? ऐसा दुखी में है क्या? ரெண்ட தனியாக பலன் கர்த்தர் வருணாக கொடுப்பாராக. दुगना फल प्रभु आपको आने वाले दिन में Praise the देगा। Lord. हालेलुया। உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். आपका दुख आनंद में बदलेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது अगर परमेश्वर हमारे अंदर उदय होगा, முதலாவதாக पहला நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. हमारा विलाप का दिन समाप्त होगा। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல உங்க வீட்ல பக்கத்துல வந்து சொல்லுங்க, आप घर पर बैठे तो आपके बाजू में हाथ நம்முடைய पकड़ துக்கம் के சந்தோஷமா மாறும். हमारा दुख आनंद में बदलेगा। கர்த்தர் செய்வார். परमेश्वर ऐसा करेगा। இரண்டாவதாக दूसरा, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது अगर प्रभु हमारे अंदर उदय होगा, என்ன நடக்கும்? क्या होगा? மல்கியா मलाकी 4 அதிகாரம் अध्याय 4 2 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका दूसरा वचन में कहा है, நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், जो तुम मेरे नाम से भय मानते हो, धर्म का सूर्य उदय होगा, அதின் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उसकी किरणों के द्वारा तुम चंगे हो என்ன जाओगे। சொல்லப்பட்டு இருக்கிறது? क्या कहा गया है? அவருடைய நாமத்திற்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். जो परमेश्वर का भय मानते हैं उनको पर धर्म का सूर्य उदय होगा। ஆண்டவர் உதிப்பார். परमेश्वर खुद उदय होगा। யார் மேல உதிப்பாரா? किस पर उदय होगा? அவர் நாமத்திற்கு பயப்படுகிற மேல. जो उसके नाम पर भय मानते அதின் हैं, செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उसके किरणों के द्वारा तुम चंगे हो அப்போ जाओगे। உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், यानी कि आपको रक्षक होगी இன்னொரு ஆரோக்கியம் और இருக்கும். दूसरा आपको चंगा होगी। சூரியன் உதிக்கும் பொழுது जब सूर्य उदय होता
होता है சோதரம் இருளுடன் சேர்ந்து वो अंधकार के साथ मिलकर அந்த பனியும் விலகுகிறது वो तुरंत वो बादल भी हट जाती है ஹalleluya हालेलुया நீதியின் சூரியனின் செட்டிங் நீங்க வரும் பொழுது अगर धर्म का सूर्य का पंखों तले आते समय பாதுகாப்பு இருக்குது आपको रक्षक मिलता அங்க है ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது वहाँ पे चंगा है அங்க ஒரு சுகம் இருக்கிறது वहाँ पे आपको चंगाई है உலகத்துல வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது इस दुनिया में बीमारी फैलते जा रही கர்த்தர் है உங்கள் மேல உதித்ததனால परमेश्वर आपके अंदर उदय हुआ है உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு आपको रक्षक दिया है அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் इसे दाऊद कहता है தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் परमेश्वर हमारा शरणस्थान और हमारा बल ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர் संकट के समय वही हमारा அவரே शरणस्थान நமக்கு है துணை वही हमारा रक्षक அவரே है நமக்கு பாதுகாப்பு वही हमारा रक्षक அவரே है நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் कोई हमें आरोग्यता அவரே देता நமக்கு है சுகத்தை கொடுக்கிறவர் कोई हमें चंगाई देता है சங்கீதம் 94 சொல்லப்பட்டு இருக்கிறது भजन संगीता 91 का 4 में कहा அவர் है தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் वो अपने पंखों के आड़ में तुम्हें छिपाएगा அவர் சட்டைகளுக்கு அடைக்கலம் புகுவாய் उसकी पैरों के नीचे शरण அவருடைய पाएगा சட்டைகளுக்கு கீழே உனக்கு என்ன இருக்கும் சோத்திர பரிசை கேடு உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டு और उसकी இருக்கிறது सच्चाई तेरे लिए ढाल और झिलम ठहरेगी பிரைஸ் அல்லாஹ் हालेलुया ஹalleluya हालेलुया ஒரு பாதுகாப்பு இருக்கும் एक रक्षक होगा ஒரு ஆரோக்கியம் இருக்கும் आरोग्यता होगा என்று வேதம் சொல்லப்பட்டு ऐसा இருக்கிறது वचन में कहा गया பாருங்க ஒரு है சம்பவம் புதிய பாடல் சொல்லப்பட்டு இருக்கிறது नए नियम में एक घटना हम पढ़ सकते हैं எவ்வீர் என்கிற சொன்னால் ஒரு தேவ சோதரம் ஜெபாலயத்தின் தலைவன் ஒருவர் வந்திருந்தான் जो याही नामक का एक आराधनालय था அவனுடைய மகள் சோதரம் ஆரோக்கியம் அடையாதபடிக்கு மரண அவஸ்தைப்படுத்திக் கொண்டிருந்தாள் उसकी बेटी जो थी वो मृत्यु की ओर जा रही थी அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு வரும் பொழுது यीशु मसीह जब उस गांव में आ रहा था இந்த எவ்வீர் என்று சொல்லுகிற ஜெபாலய தலைவன் याही नामक की जो आराधनालय का मुख्य जो அவன் था ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறான் परमेश्वर के चरणों में गिरता அந்த है பாதத்தில் விழுந்து சொல்லுகிறான் परमेश्वर के चरणों में गिरता है என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் मेरी बेटी मरने पर है அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு वो चंगे होने के लिए என் வீட்டுக்கு நீங்க வரணும் आप मेरे घर आना है அவள் மேல வந்து கையை வைக்கணும் उसके ऊपर हाथ रखिए அவள் பிழைப்பாள் என்று சொல்லி वो बच जाएगी அவன் बोलकर இயேசுவை கெஞ்சுகிறான் वो यीशु से वो गिड़गिड़ाता அவன் है இயேசுவை கெஞ்சுகிறான் यीशु से वो गिड़गिड़ाता அப்பொழுது है இயேசு பாருங்க அப்படியே பேசிக்கொண்டிருக்கிற சமயத்துல ऐसी बातें करते समय में திடீர்னு பார்த்தா எவ்வளவு வீட்டுல இருந்து சில பேர் வராங்க अचानक से याहीर के घर में से कुछ लोग आते हैं அவங்க வந்து சொல்லுதாங்க वो आकर कहते உங்களுடைய हैं குமாரத்தி மரித்து போய்விட்டார் तुम्हारी बेटी है मर गई உங்களுடைய குமாரத்தி மரித்து போய்விட்டார் तुम्हारी बेटी मर गई ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் गुरु को क्यों दुख देते हो அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை जैसा वो कह दिया இயேசு அதை கேட்டுக்கொண்டிருந்தார் यीशु तुरंत सुन लिया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया இயேசு எவரை பார்த்து சொன்னாரு यीशु ने याहीर से कहा பயப்படாதே मत डर நீ விசுவாசம் உள்ளவனாயிரு केवल विश्वास रख அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா நீ விசுவாசம் உள்ளவனாயிரு केवल विश्वास அவர் रख பேதுருவையும் யாக்கோபை யோவானை கூட்டிக் கொண்டு वो पतरस याकूब और या उसका भाई यूना को लेकर जाकर வீட்டுக்கு கடந்து போனார் उस घर के अंदर प्रवेश किया எல்லாரும் மிகவும் அழுதார்கள் सब लोग हल्ला मचा रहे இயேசு थे உள்ள வீட்டுக்குள்ளாக பிரவேசித்தார் यीशु भीतर जाकर அழுகிறது என்று கேட்டு क्यों तुम हल्ला मचा रहे हो அவர் பிள்ளை மரிக்கவில்லை जो लड़की मरी नहीं है நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லி परंतु सो रही है இயேசு சொன்னார் ऐसा कहे அப்ப இயேசு எல்லாரும் நகைத்தார்கள் तब यीशु को देखकर सब लोग हंसी उड़ाने நீங்க लगे வியாதியில நீங்க பாடுபட்டு கொண்டே இருக்கிறீங்களா आज ऐसे बीमारी से कुछ तकलीफ से சரியான ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு நீங்க காணப்படுகிறீர்களா ठीक ढंग से आपका शरीर में कमजोर है क्या நீதியின் சூரியன் உங்க வீட்டுக்கு வரும் பொழுது अगर जो धर्मी का सूर्य उदय आपके अंदर आते உங்களை समय யாரெல்லாம் நகைத்தார்களோ जो आपके ऊपर हंसी उड़ाए யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ जो आपके ऊपर हंसी उड़ाए அவர்கள் மத்தியில उनके बीच में கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் परमेश्वर आपको चंगाई देगा அல்லேலூயா हालेलुया இந்த சம்பவம் அப்படிதான் நடக்கிறது यहाँ पे वही घटना हो रही இயேசு है எல்லாரும் நகைத்தார்கள் यीशु के ऊपर सब लोग हंसने लगे எல்லாரும் இயேசு வெளியே போக சொல்லி पर यीशु ने सबको बाहर निकाल பிள்ளை दिया இருந்த இடத்துக்கு போனார் அவர் जहाँ बेटी को रखा था वहाँ गए பிள்ளை கையை பிடித்து சொல்லுறாரு बेटी के हाथ को पकड़ कर कहता தனி है தாங்குமி ललिता कुमी சிறு பெண்ணை எழுந்து என்று சொல்லி ये लड़की मैं तुझसे उठ कहता அந்த हूँ சிறு பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பினார் छोटी लड़की को परमेश्वर ने उसे जिंदा जिलाया ஆம் தேவனுடைய பிள்ளைகளே हाँ प्रभु के लोग உடனே அந்த சிறு பெண் तुरंत उस लड़की எழுந்து நடந்தார் उठकर चलने लगी எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் बहुत लोग चकित हुए எல்லாரும் பிரமித்தார்கள் சொல்லப்பட்டு अनेक लोग இருக்கிறது चकित हुए அவளுக்கு வயது எவ்வளவு தெரியுமா उसकी उम्र कितनी அவர் थी? 12 வயதாக காணப்பட்டார் उसकी उम्र
12 वर्ष நீதியின் சூரியன் जो धर्मी का உங்க सूर्य குடும்பத்துல உதிக்கும் பொழுது, अगर आपके घर पे उदय உங்க होता வீட்டுல है, உதிக்கும் பொழுது, आपके घर पर उदय உங்க होता है, உள்ளத்துல இருக்கும் பொழுது आपके मन में उदय होता है, அற்புதம் நடக்கும், वहाँ पे अद्भुत काम होती है, ஆரோக்கியம் वहाँ இருக்கும், पे चंगाई होती है, அங்க சுகம் உண்டாகும், वहाँ पे चंगाई मिलती है, அங்க சமாதானம் वहाँ पे உண்டாகும். शांति मिलती है। நீதியின் சூரியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து धर्मी सूर्य हमारा यीशु मसीह அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க வல்லமை உள்ளவர், शत्रु का क्रिया को नाश करने में सामर्थ्य है, பில்லிசூனிய கட்டுகளை அழிக்க வல்லமை உள்ளவர். सारे जादू टोना को हटाने में सामर्थ्य சூத்த है। ஆண்டோடைய வெளிச்சம் परमेश्वर का जो உங்க प्रकाश குடும்பத்துல அது விழும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. आपके घर के अंदर वो जो उदय होगा, அல்லேலூயா. हालेलुया। அங்க பாதுகாப்பு वहाँ இருக்கும், पे रक्षकों की அங்க ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு और वहाँ पे இருக்கிறது. आरोग्यता होगी। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों, நீதியின் சூரியன் वो धर्मी का सूर्य உங்களுக்குள்ள உதிக்கும் பொழுது अगर आपके अंदर उदय உங்க होगा, துக்க நாட்கள் முடிந்து போகும். आपका दुख का दिन, विलाप का दिन समाप्त होगी, இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், और दूसरा आपको रक्षक होगी, ஆரோக்கியம் இருக்கும் என்று साथ சொல்லி ही साथ आरोग्यता होगी। கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். परमेश्वर आपसे बातें कर रहा है। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। எப்படிப்பட்ட சூழல்ல காணப்பட்டு இருக்கிறீங்க? कौन सी परिस्थिति में आप लोग हैं? எல்லா பக்கம் இருளாக இருக்கிறதா? चारों बाजू अंधकार है எல்லா क्या? பக்கம் வேதனையா இருக்கிறதா? चारों बाजू दुखित में है உங்க क्या? துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். आपका दुख सब आनंद में बदल உங்க जाएगा। உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா, आपको प्रभु रक्षक உங்களுக்கு करेगा, ஆரோக்கியம் உண்டாகும், आपके अंदर आरोग्यता அற்புதம் रहेगी, நடக்கும். आपको अद्भुत काम होगा। Praise the Lord. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु अच्छा है। இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. एक और कार्य यहाँ पे ஏசு देखो। 60:22 சொல்லப்பட்டு இருக்கிறது. यशायाह 60 अध्याय उसका 20 में कहा है, 22 சொல்லப்பட்டு இருக்கிறது. 60 अध्याय उसका 22 में कहा है, சின்னவன் ஆயிரமும் छोटी जो हजार சிறியவன் பலத்த ஜாதிமாவான், और जो छोटे से छोटा हजार हो जाएगा, கர்த்தராகிய நான் मैं जो यहोवा ஏற்ற கால தீவிரமாக நடப்பிப்பேன். ठीक समय पर सब कुछ करूंगा। அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது जब धर्मी का सूर्य उदय உங்க होगा, வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நடக்கவில்லையோ जो आपका जीवन में नहीं हुआ அவர் है, தீவிரமாக நடப்பிப்பார், शीघ्रता से पूरा होगा, துரிதமாக நடத்துவார். जल्दी से पूरा होगा। நீங்க நினையாத வேலையில, आप जो नहीं सोचे, எதிர்பார்க்காத வேலையில अचानक से ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். आशीष आपके पास आएगी। நீங்க நினைக்கிற காரியங்கள் கடந்து வரும். आप जो सोचते होगा, இந்த லாக்டவுன் நல்ல தீவிரமாக மறைந்து போகும். ये लॉकडाउन सब जल्दी से शीघ्र से கர்த்தர் निकल அதை जाएगा। செய்வார். प्रभु खुद करेगा, தீவிரமாக और செய்வார், शीघ्रता से करेगा, வேகமாக செய்வார், जल्दी से करेगा, இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்வார், प्राकृतिक से बेहतर काम அவர் करेगा, அற்புதம் செய்வார். अद्भुत काम करेगा। கர்த்தர் தேசத்தின் ஜனங்களை விடுவித்து परमेश्वर देश के लोगों को छुटाकर தீவிரமாக शीघ्रता இந்த से கொரோனா வைரஸை தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு மாற்ற வல்லமையுள்ள காணப்படுகிறார். कोरोना वायरस अपने देश से पूरी दुनिया से मिटा देगा। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு தீவிரமாக செய்ய போகிற காரியங்களை आपके लिए कार्य परमेश्वर शीघ्रता से இந்த மாசம் करेगा। நடக்கும். यही महीना करेगा। நான் விசுவாசிக்கிறேன், हम विश्वास करते हैं, நீங்க விசுவாசிங்க. आप विश्वास நீங்க कीजिए। விசுவாசித்தா अगर आप विश्वास தேவனுடைய करोगे, மகிமை நீங்க காண்பீர்கள். परमेश्वर की महिमा को देखोगे, தீவிரமான காரியங்களை செய்ய போறார். शीघ्रता से काम करने वाला எதிர்பாராத है। காரியங்கள் நடக்கும். जो आप नहीं सोचा वो काम होने वाला சரி, है। கர்த்தர் உதிக்க வேண்டும் என்று சொன்னால், अगर प्रभु उदय होना है, மகிமை நம்மில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், उसका तेज हमारे अंदर प्रकट होना है, வேதவசனம் சொல்லுகிறது वचन कहता है, நாம் எழும்பி பிரகாசிக்க हमें வேண்டும். उठकर प्रकाश होना ஏசு है। 60 சொல்லப்பட்டு இருக்கிறது, यशायाह 60 अध्याय उसका पहला वचन, எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान உன் हो, ஒளி வந்தது, क्योंकि तेरा प्रकाश आया கர்த்தர் है, மகிமை உதித்தது. यहोवा का तेज मेरे ऊपर उदय हुआ எழும்பி है। பிரகாசி, ஜனங்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும். उठकर प्रकाश होकर लोगों के लिए हमें उजाला देना நாம் है, ஜனங்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். लोगों के लिए हमें प्रकाश बनना है। சோத்திரம். இருளின் ஆதிக்கத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். अंधकार के बारे में परमेश्वर सावधान करता ஒரு है, இருள் வரப்போகிறது, एक अंधकार आ रहा है, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது, वचन न सुनने वाले वो अकाल आने वाली है, பூமியை காரில் மூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. पृथ्वी को अंधकार ढांप लेगी, சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. सुसमाचार का द्वार बंद होने वाला है, கிருபையின் காலங்கள் முடிய போது சொல்லப்பட்டு இருக்கிறது. अनुग्रह का दिन समाप्त होने वाला ஒரு है। இருளின் ஆதிக்கத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறார். तो अंधकार के बारे में परमेश्वर सावधान करता அந்த है, அந்த இருள் அதிகாரம் வருவதற்குள்ளாக वो अंधकार का ताकत आने के पहले கர்த்தர் சொல்லுகிறாரே, परमेश्वर कहता है, எழும்பி நீ பிரகாசிக்க मुझे வேண்டும். उठकर प्रकाशित होना है। ஹalleluya. हालेलुया। நீ எப்படி சொல்ல எப்படி எழும்ப வேண்டுமா? कैसा उठकर प्रकाश होना है? அதுல தூங்குகிற நீ इसलिए हे सोने वाले, மரித்தோரை விழித்து मृत्यु में से जा, எழுந்திரு, उठ जा, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. तब मसीह तुझ पर उदय होगा। நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். हमें परमेश्वर के लिए प्रकाशित होना இருக்கிற चाहिए। இடத்துல நாம் எழும்ப வேண்டும். जो स्थान में हम बैठे उसमें से उठना है। அந்த
ஒரு காலமே ஏதாவது சாதிக்க வேண்டும். परमेश्वर के लिए हम कुछ ना कुछ तो करना है. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியாக हमारे जीवन में परमेश्वर का सामर्थ उतरने எழும்பு சியோனே, उठ सिय्योन, உன் वल्लमे தரித்து என்று சொல்லப்பட்டு अपनी இருக்கிறது. सामर्थ को पहनने, அந்த வல்லமை தரித்துக் கொள்ள வேண்டும். उसकी सामर्थ को पहनना है. எழும்பணும். उठना है. இருக்கிறதிலிருந்து எழும்புங்க. जो स्थान में बैठे हैं उसमें से இது उठना है. தூங்குகிற காலம் அல்ல. सोने वाला समय नहीं है. இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற காலம். यीशु के लिए जो सेवा करने का समय है. இயேசுவுக்காக ஆமென் சோதரம் செயல்படுகிற காலம். यीशु के लिए काम करने का समय இயேசு है. கிறிஸ்துவை பாருங்க. यीशु मसीह को देखिए. இயேசு ஜெபம் பண்ணுகிற மறுரூபமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. यीशु प्रार्थना करते करते रूपांतर हुआ. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து சொல்லப்பட்டு उसका இருக்கிறது. चेहरा सूर्य के समान प्रकाशित அவருடைய हुआ. வஸ்திரம் வந்து उसका वस्त्र जो है வெளிச்சத்தை போல வெண்மையாயிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. और ज्योति के समान उजाला हो गया. அப்ப ஜெபம் பண்ணும்படி நாம எழும்ப வேண்டும். प्रार्थना करने के लिए हमें उठना है. ஜெபம் உங்களுடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணும். प्रार्थना आपका हृदय को प्रकाशित உங்களுடைய करेगा. குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும். आपका परिवार को प्रकाशित உங்க करेगा. ஊழியத்தை பிரகாசிக்க आपका பண்ணும். सेवकाई को प्रकाशित உங்க करेगा. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சோதனை எழுப்புதல் அது கொண்டு வரும். आपकी आत्मिक जीवन में बेदारी ले आएगी. இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, பூமியில் அக்கினியை போட வந்தேன், मैं पृथ्वी में आग लगाने அது आया हूं. இப்பொழுதே பச்சையை விரும்பி சொல்லி वो இருக்கிறார். अभी ही झुलसना चाहता हूँ. அந்த அக்கினி விழ வேண்டும். वो आग हमारे अंदर गिरना அந்த है. அக்கினி விழும் பொழுது और जब गिरेगा நாம் எழுந்து நம்ம பிரகாசிப்போம். हम उठकर प्रकाशित होंगे. சத்துருவின் கட்டுகளை முறியடிப்போம். शत्रु का जो बंधन को हम तोड़ेंगे. பொல்லாத வியாதிகளை முறியடிப்போம். इस बुराई बीमारी को हम तोड़ेंगे. பில்லி சுனிகளை முறியடிப்போம். जादू टोना को तोड़ेंगे. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர். परमेश्वर कितना अच्छा है. வேதவசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन में उसके बारे में कहा है. உலகத்துல வந்து संसार में எந்த மனுஷனையும் कोई भी मनुष्य அவர் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. कोई भी मनुष्य को प्रकाश करने वाला वही सच्चा அவர் ஒரு ज्योति है. மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. कोई एक सच्चा ज्योति இந்த है. உலகத்துல பல ஒளிகள் காணப்படலாம். इस दुनिया में कई प्रकार की ज्योति பல होती है. தீபலகத்தை சொல்லலாம். कई प्रकार के जो मशाले के बारे में ஆண்டவராகிய कहते இயேசு கிறிஸ்து हैं. लेकिन हमारा यीशु எப்பேற்பட்ட பாவியையும் कोई भी पापियों को, எப்பேற்பட்ட மனுஷனையும் कोई भी मनुष्य को, எப்பேற்பட்ட கொடூரமானவனையும் कोई भी कठोर அவர் मनुष्य को பிரகாசிக்க பண்ணுகிறவர். ज्योति प्रकाश करेगा. ஹalleluya. हालेलुया. உலகத்துல வந்து संसार में எந்த மனுஷனையும் कोई भी मनुष्य அவர் பிரகாசிக்க மெய்யான ஒளி. को प्रकाश करने वाला அதைத்தான் सच्चा ज्योति இயேசு है. சொன்னாரு, यीशु कहता है, நானே வழியும் मैं ही मार्ग, நானே சத்தியமும் मैं ही सत्य நானே ஜீவனுமாய் और இருக்கிறேன். मैं ही जीवन என்னிடத்தில் देता வருகிறவனே है. जो कोई मेरे पास आता है ஒருபோதும் उनको நான் புறமே தள்ள மாட்டேன் என்று சொல்லி मैं இருக்கிறார். कभी नहीं दूर करूंगा. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के அந்த जन, மெய்யான ஒளிவுபடுத்தல் இருக்கும் பொழுது, अगर वो सच्चा ज्योति आपके அந்த पास है, மெய்யான இயேசுக்கு ஒளி இருக்கும் பொழுது, सच्चा यीशु अगर आपके पास உங்களுடைய है, வாழ்க்கையில आपके जीवन में இருளெல்லாம் வெளிச்சமாக மாறும். सारा अंधकार उजाला बनेगा. ஹalleluya. हालेलुया. நீங்க ஜெபிக்க வேண்டும். आपको प्रार्थना करना அவருடைய है. முகத்தை பார்க்க வேண்டும். आप उनका चेहरा को அவருடைய देखना முகத்தை है. யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் பார்த்தார்களோ जो जो चेहरा पवित्र लोग ने देखा அவருடைய है, மகிமை அவர்கள் கண்டார்கள். उनका तेज को लोग ने देखा. ஹalleluya. हालेलुया. அந்த மகிமை பார்த்து அவர்கள் சொத்து பிரமித்தார்கள். उनका तेज को देख के अचंभित हुए. இன்றைக்கும் आज भी இயேசு அதைத்தான் விரும்புகிறார். यीशु भी यही चाहता है. நீங்க ஆண்டவருக்கு எழும்பி நீங்க பிரகாசிக்கப்பட வேண்டும். आप भी परमेश्वर के लिए उठकर प्रकाश ஆண்டவருக்காக நீங்க வாழ வேண்டும். प्रभु के लिए आप जीना है. அவர் அதை எதிர்பார்க்கிறார். वही प्रभु நீங்க चाहता அப்படி है. வாழும் பொழுது अगर आप ऐसा जियोगे, உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. यीशु मसीह का सामर्थ को आप पाओगे. இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, என்னை விசுவாசிக்கிறவன் जो कोई मुझ पर भरोसा रखता என்னிடம் है, பெரிய காரியங்களை செய்வான். उससे भी बड़ा बड़ा काम அவரை விட करेगा. उससे भी நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக आप बड़ा बड़ा काम இந்த करेंगे. மே மாசத்துல मई महीने கர்த்தர் உங்கள் மேல உதித்திருக்கிறார். परमेश्वर आप पर उदय हुआ அவருடைய है. மகிமையை அவர் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். उसका तेज को आपको ऊपर அவருடைய प्रकट किया மகிமையை है. நீங்க காண்பீர்கள். उसका तेज को आप கர்த்தர் देखोगे. இதை செய்ய வல்லமை உள்ளவர். प्रभु ये करने में கர்த்தர் सामर्थ्य அப்படி है. உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. प्रभु वैसे आपके जीवन में करे. சோத்திரம். ஒரு இடத்துல ஒரு தேசத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். एक देश में एक सेवक प्रचार कर रहे थे. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது प्रचार करते समय ஒரு தாயார் முக்கில இருந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். एक माताजी कोने में बैठकर अच्छा सो रहे थे. சபையில வந்தாலே தூக்கு வந்தது அப்படிதானா? कलिशे में आएगा तो नींद आती है. கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலே தூக்கு வருது சில பேருக்கு. परमेश्वर का वचन सुनते सुनते कई लोग அப்படிதான் தாயார் தூங்கி கொண்டிருந்தார்கள். वैसे ही वो माँ जी भी सो गई. தூங்கி கொண்டிருக்கிற சமயத்துல सोते समय அந்த ஊழியர் காணிக்கை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். जो उस सेवक जो था, दास जो था, वो दान के बारे में बात कर கர்த்தர் रहे थे. கொடுக்கிற காணிக்கை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். परमेश्वर को देने वाले दान के बारे में அப்போ बात कर ஜனங்களை रहे பார்த்து சொன்னார், थे. तो लोगों को देख के कहा, தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रभु के
உங்க जनों, கையில் இருக்கிற காணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். आप अपने अपने हाथों में जो दान है उठा लो, அந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு वो दान को अपने हाथ में அதாவது लेकर, நாணயத்தை காயினை நீங்க அந்த முக்குல தூக்கி எறிய வேண்டும். कॉइन जो है वो कॉर्नर में फेंकना है, சோதரம் தாள சோதரம் காணிக்கை போய் நீங்க போட வேண்டும். और जो पैसे की जो नोट है वो दान के पेटी में அப்படி डालना அவர் है। பேசிக்கொண்டிருந்த சமயத்துல ऐसे बातें करते समय ஜனங்கள் காணிக்கைகள் எடுத்தார்கள். लोग ने दान ले लिया, சோதரம் காயின் எடுத்தவர்கள் சோதரத்தை எடுத்து அந்த முக்குல தூக்கி போட்டார்கள். जो जो कॉइन हाथ में लिए वो सब कॉर्नर में फेंके, சோதரம் தாள் எடுத்து பணத்தை எடுத்தவர்கள் जो जो पैसे की कागज नोट लिए थे சோதரம் அவர்கள் காணிக்கை பெட்டியிலே போட்டார்கள். वो दान का पेटी में डाले, இந்த நாணயமானது जो कॉइन जो है அது தூக்கி கொண்டிருந்த वो सोए हुए माता அந்த जी पर, தாயார் மேல விழுந்தது. उस माता जी पर गिरा, அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். सो रहे थे, அந்த தாயார்கள் விழித்தார்கள். वो जाग गए, திடீர்னு விழித்து பார்க்கும் பொழுது जागते समय காயின் மேல விழுந்து கொண்டு இருக்கிறது. वो कॉइन सब मेरे அப்ப उनके ऊपर गिर रहा, தாயார் சொன்னார்களா, तो माँ ने कहा நான் என்ன பாவம் செய்தேன், मैंने क्या पाप किया, நான் என்ன அநியாயம் मैंने செய்தேன். क्या गुनाह அப்ப किया, அவர்கள் சொன்னார்களா, कहने लगे என்ன சொன்னார்கள், क्या किया, ஆதலால் इसीलिए தூங்குகிற நீ ये सोने वाली तुम மர்த்தரை விட்டு நீ எழுந்திரு, मरे हुए में से जागो, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி तब परमेश्वर तुझ पर उदय होगा, அந்த தாயார் சொன்னார்களா, ऐसा उस दास ने कहा, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु के जनों, நாம் எழும்பி நம்ம பிரகாசிக்க हमें வேண்டும். उठकर प्रकाशित होना தென் है। கொரியாவில் இன்றைக்கு நீ கடந்து போனான். आज हम नॉर्थ कोरिया में जाते समय, தென் கொரியாவில் साउथ कोरिया में பாலியல் சபையில 10 லட்சத்துக்கு மேற்பட்டதான ஜனங்கள் இருக்கிறார்கள். 10 लाख के ऊपर लोग जो पॉलियंगी उनकी चर्च में அந்த आते हैं, தேசத்துல பெரிய எழுப்புதல், उस देश में बड़ी बेदानी है, தேவனுடைய மகிமை தேசத்துல இறங்கி வரும் ஒரு ஆராதனைகளில் हर एक आराधना में परमेश्वर का तेज उतर आता है। அவர் உள்ள சொன்னாராம், एक बार उन्होंने कहा இவருடைய சபையில் எழுப்புவதற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது, मेरी कलीसिया की बेदारी के कारण, தேசத்தில் எழுப்புவதற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது हमारे देश में बेदारी के कारण 3 காரியத்தை சொன்னார். 3 कार्य बताए। 1 ஜெபம், एक पहला प्रार्थना, 2 ஜெபம், दूसरा प्रार्थना, 3 ஜெபம். तीसरा प्रार्थना। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु के நாம் जनों, எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். हम बेदारी के लिए प्रार्थना कर रहे हैं, தேசத்தை எழுப்புதலுக்காக நாம் இந்த நாட்களில் மன்றாடி கொண்டிருக்கிறோம். देश की बेदारी के लिए हम लोग प्रार्थना कर रहे அதற்கு हैं, தேவை ஜெபம், उसकी जरूरत है प्रार्थना, அதற்கு தேவை தேவனோடு கூட உறவுகள். उसका जो परमेश्वर के साथ रिश्ता, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது हम अगर प्रभु से प्रार्थना ஒரு करते हैं, எழுப்புதலை காண முடியும், हम बेदारी को ஒரு देखेंगे, மகிமையை காண முடியும். एक तेज को हम देखेंगे, கர்த்தர் இதை விரும்புகிறார். प्रभु भी यही चाहता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்கள் மேல் இந்த மாசத்துல உதிப்பார். परमेश्वर इस महीने आप पर उदय होगा, அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். उसका तेज आप पर प्रकट होगा। கர்த்தர் நம்மோடு ஒரு சில காரியங்களை பேசியிருந்தார். परमेश्वर ने कुछ बातें हमसे बातें की। முதலாவதாக पहला, நம்ம மேல உதிக்கும் பொழுது जब वो हमारे अंदर उदय होगा, இதெல்லாம் துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறும். आपका विलाप सब आनंद में बदलेगा। இரண்டாவதாக और दूसरा, பாதுகாப்பும் ஆரோக்கியம் இருக்கும். रक्षा और सुरक्षित रहेगी। மூன்றாவதாக दूसरा, காரியங்கள் தீவிரமாக நடப்பிப்பார். वो कार्य को शीघ्रता से पूरा करेगा। இந்த மாசத்துல इस महीना உங்க காரியங்கள் தீவிரமாக நடக்கும். आपका कार्य सब शीघ्रता होगी, கர்த்தர் அதை செய்வார். वो करेगा। கடைசியாக आखिरी में நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, कहा गया है, நாம் ஆண்டவருக்காக हम परमेश्वर के நாம் लिए எழும்ப வேண்டும். उसका प्रकाश இருக்கிறது எழும்ப வேண்டும். जो स्थान में बैठे நாம் उसमें அப்படி खड़े हो जाएं। எழும்பும் பொழுது वैसा करेंगे நம் மூலமாக हमारे द्वारा அந்த தேசத்திலே பெரிய எழுப்புதல் அவர் கட்டளையிடுவார். परमेश्वर हमारे देश में बड़ा कार्य அல்லேலூயா. करेगा। हालेलुया। வாக்குத்தத்தம் நிறைவேறும். ये प्रतिज्ञा पूरा होगी। இதோ இருள் பூமியையும் अंधकार जो पृथ्वी पर காரில் ஜனங்களை மூடும். और जो घोर अंधकार छाया होगा, ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். लेकिन परमेश्वर तुझ पर उदय அவருடைய होगा, மகிமை உன்மேல் காணப்படும். उसका तेज तुझ पर प्रकट உண்மையான होगा। சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ये விரும்புகிறேன். सच्ची घटना कहना चाहते இது हैं, கர்த்தர் செய்த காரியம் ये அது. परमेश्वर ने क्या कार्य எங்களுக்கு யூபியில ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. हमें यूपी में सेवकाई चल रहा ஒரு है। முறை ஒரு சகோதரி ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள். एक बार एक बहन प्रार्थना करने के लिए आई थी, சோத்திரம், அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர். गांव की है। சோத்திரம், நாங்க அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது जब हम उनके लिए प्रार्थना कर रहे थे, சோத்திரம் பயங்கர சோத்திரம் அவர் செய்வன கட்டுனால பிசாசானவன் அலக்கழித்து அந்த சகோதரியை சீரழித்து கொண்டிருந்தான். उस शत्रु उसको जादू टोना के कारण उसके अंदर बहुत ही कार्य कर சோத்திரம் रहा था। பலவிதமான சோத்திரம் ஆவிகள் அவள் அந்த சகோதரிக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருந்தது. कई प्रकार की बुरी आत्मा उसके अंदर कार्य करने பல लगा। பல ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருந்தது. कई प्रकार की बुरी आत्मा उसके अंदर कार्य कर ஜெபிக்கிற रहा था। வேளையில प्रार्थना करते समय சோத்திரம் அது பயங்கரமாக பேச ஆரம்பித்தது. वो जो तेजी से बात करने लगा, அதாவது விரோதமாக பேச ஆரம்பித்தது. विरोधी से बात करने लगा। அது சொன்னது, वो कहने लगा, நீங்க மும்பையில இருந்தா வந்திருக்கிறீங்க. तुम लोग क्या मुंबई से आए हो? சோத்திரம், உங்களை तुमको இந்த இடத்துல பிடுங்கி நான் போட்டுருவேன். इस गांव से मैं तुम्हें उखाड़ அந்த दूंगी। பிசாசு அந்த சகோதரிகளாக
அது பேசிக்கொண்டு இருக்கிறது. तो शैतान उनके अंदर से बात कर இந்த रहे थे। சமயத்துல उसी समय கர்த்தர் எனக்கு வார்த்தையை என்னோட வாயில போட்டார். அவர் परमेश्वर ने दास के मुंह में वचन डाला। எரேமியா 1ஆம் அதிகாரம் यिर्मयाह पहला अध्याय 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका 10वां वचन में कहा, பார், பிடுங்கவும் मैंने तुझे आज இடிக்கவும் जो में गिराने, அழிக்கவும் डांट देने, கவிழ்க்கவும் नष्ट करने கட்டவும் और बांधने நாட்டவும் और जो लगाने, உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் आज मैं जातियों पर, ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தேன் என்று கர்த்தர் என்னோடவர் சொன்னார். राज्यों पर तुझे अधिकार ठहराया करके प्रभु ने இந்த बात வசனத்தை சொன்ன உடனே ये वचन उससे बात करते ஒரு समय வல்லமை இறங்கி வந்தது. एक सामर्थ उतरा அந்த சகோதரிக்குள்ளாக उस बहन के अंदर। 7 ஆவிகள் புறப்பட்டு சென்றது. 7 आत्माएं बाहर அந்த गई। 7 ஆவிகள் பெயரை சொல்லி அது புறப்பட்டது. 7 आत्मा का नाम बोल बोल कर அப்படியே गई। அலக்கழித்து उतना उसे परेशान தேவனுடைய பாதத்தில் விழுந்தது. परमेश्वर के चरणों में ஆம் गिरा। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु की जय। பிசாசானவன் शत्रु जो है அநேகரை अनेक लोग இருளுக்குள்ளாக அவன் கொண்டு போய் கொண்டு वो இருக்கிறான். अंधकार में ले जा रहा இந்த है। ஊழிய பாதையில हमारे सेवकाई की அது मार्ग में எத்தனை அற்புதங்களை परमेश्वर செய்திருக்கிறார். कितना अद्भुत काम किया அது है। எல்லாம் அவர் செய்தது. सब कुछ उसी ने किया है। ஏன்? क्यों? ஏன்? क्यों? நமக்குள்ளா இருக்கிறவர், हमारे अंदर जो है, உங்களுக்குள்ளா இருக்கிறவர், आपके अंदर जो है, அவர் பெரியவர். वो बड़ा है। அவர் அதிகாரம் उसने கொடுத்திருக்கிறார். आपको अधिकार அவர் दिया है। உங்களுக்குள்ள உதித்திருக்கிறார். आपके अंदर उदय हुआ है। இருளின் அதிகாரத்தை, अंधकार के राज्य को, இருளின் ராஜ்யத்தை अंधकार के राज्य को முறியடிப்பதற்கு नाश करने உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. आपको अधिकार दिया है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर को अधिकार இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारी सेवकाई के लिए प्रार्थना இவருடைய कीजिए। சபைகளுக்காக ஜெபித்துக் हमारी கொள்ளுங்க. कलीसिया के लिए प्रार्थना இந்த कीजिए। ஆத்துமாக்களுக்கு நீங்க ஜெபிக்க हम வேண்டும். लोगों के लिए प्रार्थना कीजिए। உண்மை உத்தமமாக सच्चाई से கடைசி வரைக்குமாக आखिरी दम तक ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய प्रभु வேண்டும். के लिए सेवा करना है। அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். यही प्रभु भी चाहता है। கர்த்தர் எதிர்பார்க்கிறார். यही प्रभु हमसे चाहता है। பரிசுத்த பாதையில पवित्र मार्ग நாங்க வழிநடத்தும்படியாக हमें परमेश्वर मार्ग दिखाए। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे लिए आप लोग प्रार्थना உங்க कीजिए। எல்லா துக்கம் கர்த்தர் சந்தோஷம் आपका மாற்றுவார். सारा दुख आनंद में बदल நாம் जाए। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करें। இருக்கிற இடத்துல आप जहाँ बैठे हो உலகால் படியிட்டு घुटने टेक அவரை कर நோக்கி நம்ம हम பார்ப்போம். उसकी ओर देखें। நாம் हम ஜெபிப்போம். प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, हमसे अधिक प्रेम करने वाले प्रभु जी, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस विश्राम दिन के सुबह के समय आपको प्रार्थना हैं। கடந்த 4 மாசம் எங்களை கண்மணிக்குள்ள பாதுகாத்து पिछले 4 महीना आपने हमें संभाल लिया। 5ஆம் மாசத்துல எங்களை கொண்டு வந்து உமக்கு நன்றி ஆண்டவரே. ये 5वां महीने में आपने हमें लेकर आए, इसके लिए எங்களுக்கு धन्यवाद। நல்ல வாக்குத்தத்தத்தை आपने கொடுத்திருக்கிறீர். हमें अच्छा प्रतिज्ञा दी இதோ है। இருள் பூமியையும் देखो ये अंधकार पृथ्वी காரிருள் ஜனங்களை மூடும். और घोर अंधकार लोगों पर छाए ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பார். परंतु परमेश्वर तुझ पर उदय அவருடைய होगा। மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லப்படும் வசனத்தின்படியாக उसका तेज तुझ पर प्रकट होगा और सचन के ஆண்டவரே, अनुसार உம்முடைய மகிமை எங்கள் மீது உதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपका तेज हमारे अंदर प्रकट हो இதை जाए। கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில இருள் மாறுவதாக. सुनने वाले सभी के अंदर सारा अंधकार दूर हो ஒரு जाए। வல்லமை அவருடைய கூடாரத்தில் एक இறங்கட்டும். सामर्थ उनके परिवार के अंदर उतरे। ஒரு அக்கினி பற்றி एक பிடிக்கட்டும். आग उनके अंदर झुलसे। ஒரு வல்லமை இறங்கட்டும் एक ஆண்டவரே. सामर्थ उनके अंदर उतरे। ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் हर एक को ஜெபிக்கிறோம். आप आशीष करने के लिए आपसे இந்த विनती करते மாசம் முழுவதுமாக हैं। ये महीना पूरा எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. आप हमें हाथ थाम कर எங்களை चलाइए। வெளிச்சத்தின் பாதையில நடத்துங்க ஆண்டவரே. हमें उजाला का मार्ग में ले இந்த चलिए। சபையின் பிள்ளை எல்லாரும் ஆசீர்வதிங்க. हमें कलीसिया लोगों सबको आशीष இந்த दीजिए। பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். वचन सुनने वाले सभी को आप आशीष எல்லா कीजिए। வியாதிகள் மாறட்டும். सारे रोग दूर हो। பிசாசு இருள் என்கிற இருள் மாறட்டும். शत्रु नाम का अंधकार दूर हो। வறுமை என்கிற இருள் மாறட்டும். जो अकाल नाम का अंधकार दूर हो। வெறுமை என்கிற இருள் மாறட்டும். खालीपन का अंधकार दूर இந்த हो। வல்லமையான நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். आपका सामर्थ्य में भर दीजिए। எல்லாரும் ஆசீர்வதியும். आप सबको आशीष பெரிய காரியங்களை செய்யும். बड़े काम कीजिए। தான நடத்துந்து உமக்கு நன்றி आराधना ஆண்டவரே. आपने चला कर दिया, आपको धन्यवाद। நாங்கள் சீக்கிரமாக हम जल्दी से நாங்கள் தீவிரமாக शीघ्रता ஆண்டவரே, से சபையில் இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு வழியை திறந்து தாங்க. कलीसिया में मिलकर आराधना करें, मदद நீங்க कीजिए। சொல்லி இருக்கிறீங்க आपने कहा தீவிரமா காரியத்தை நடக்கும் என்று சொல்லி मैं இருக்கிறீங்க. शीघ्रता से काम पूरा करूंगा कहा। தீவிரமாக நடப்பிக்கும்படியாக आप ஜெபிக்கிறேன். शीघ्रता से कार्य தேவனா कीजिए। மகிமைப்படட்டும். ஆசீர்வதி परमेश्वर की नाम महिमा हो और आशीष हो जाए। இயேசுவின் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे परमेश्वर का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட हमारे साथ, உலகத்துல பரிசுத்தவான்களோடு கூட संसार के सारे पवित्र लोग के साथ என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया।
Hallelujah. 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 God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சோதனை.